ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஃபார்முலாஸ் எது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு கனசதுரம். ஸோ கனசதுரம் வந்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும் சரிங்களா. எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் கனசதுரம். ஸோ அனைத்து பக்கங்களும் நமக்கு வந்து சமமாக இருக்கும் சரிங்களா. எல்லா பக்கமும் ஏ, இது ஏ சரிங்களா. உயரம், அகலம், நீளம் எல்லாமே உங்களுக்கு ஏ அப்படிங்கிற அளவுக்கு உள்ள இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு பக்கப்பரப்பு. ஸோ பக்கப்பரப்பு அப்படின்னா இந்த சைடு 4 பக்கங்கள் மட்டும். ஒரு ரூம் அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமோட தரையும் சீலிங் அந்த 2 விட்டுட்டு மீதி இருக்க 4 பக்கங்கள் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பக்கம் சொல்லுவோம் சரிங்களா. அதோட பக்கத்தின் பரப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ கனசதுரத்தோட பக்கம் பரப்புனா இது ஒரு பக்கம், முன்னாடி இருக்கிறது 2வது பக்கம், இங்க 3, பின்னாடி இருக்கிறது 4வது பக்கம் சரிங்களா. இந்த மாதிரி 4 பக்கங்கள் கொண்டதான் இந்த இது சரிங்களா. இது மாதிரி சுற்றி இருக்கிறது 4 பக்கங்கள். ஸோ அப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம என்னது a into a ஸ்கொயர் பார்த்துருப்போம். அப்போ 4 பக்கங்களுக்கு 4a ஸ்கொயர் சரிங்களா. அதுக்கப்புறம் மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா 4 பக்கங்கள் சேர்த்தி இப்போ ரூம் எடுத்துட்டோம்னா 4 பக்கங்கள் சைடில் இருக்க 4 பக்கம், அதுக்கப்புறம் தரை, அதுக்கப்புறம் மேலே இருக்க நம்ம சீலிங் இதெல்லாம் சேர்த்து தான் மொத்த பரப்பு சொல்லுவோம். அது வந்து 6 பக்கங்கள் இருக்கும் மொத்தம். அது 6a ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா சரிங்களா. அடுத்தது கன அளவு. கன அளவு சொல்லலாம் அல்லது கொள்ளளவு எது வேணாலும் சொல்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏ கியூப் சரிங்களா. 3 பக்கங்கள் ஏ, நீளம், அகலம், உயரம் அப்படின்ட்டு ஏ கியூப் வச்சுக்கோம் சரிங்களா. அடுத்தது மூளை விட்டம். மூளை விட்டம் பொறுத்த வரைக்கும் √3a அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் மூளை விட்டம். அடுத்தது இது கனசதுரமா. அடுத்தது நம்ம பார்க்க போறோம்னா கன செவ்வகம். கன செவ்வகம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், பட் நீளம் அகலங்கள் இருக்கும் சரிங்களா. இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம். சரிங்களா. இது ஸோ இதோட அளவுகள் பொறுத்த வரைக்கும் இது நீளம் எல் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் அகலம் சொல்லுவாங்க பி. இது வந்து உயரம் ஹெச். ஸோ இதான் இதோட பக்கங்கள். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு தேவைன்னா அதே மாதிரி பக்கப்பரப்பு தேவை. பக்கப்பரப்பு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரூம் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ரூமோட 4 பக்கங்கள் மட்டும் தான் பக்கப்பரப்பு. ஸோ அதுக்கு என்னன்னா 2h l plus b. 2h into l plus b. ஸோ அது எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கப்புறம் மொத்த பரப்பு. மொத்த பரப்பு பொறுத்த வரைக்கும் 2 into lb plus bh plus h into l சரிங்களா. இதுதான் வந்து மொத்த பரப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பரப்புக்கு என்ன into l into b அப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 6 பக்கங்கள் இருக்கும் சரிங்களா. 6 பக்கங்களுக்கு நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த lb l into b வந்து 2 டைம் வரும். b into h வந்து 2 டைம் வரும். அதே மாதிரி h into l வந்து 2 டைம் வரும் சரிங்களா. அந்த மாதிரி வரும். பக்கப்பரப்புக்கு 4 பக்கங்கள் வரும். அதனால நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இதோட கன அளவு. கன அளவு ஃபார்முலா 3 முனை பெருக்கணும். l into b into h which is equal to lbh சரிங்களா. ஸோ இதுக்கு இங்கே மூளை விட்டம் இங்கே எழுதுகிற ஃபார்முலா கன செவ்வகத்துக்கான மூளை விட்டம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் சரிங்களா. எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்.
ஓகே, இது வந்து கன சதுரம் மற்றும் கன செவ்வகத்துக்கான ஃபார்முலா. அடுத்தது நமக்கு பார்க்க போறது உருளை, சிலிண்டர். உருளையை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரவுண்டா இருக்கனால இது வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஆரம். இது வந்து ஆர் ரேடியஸ், இது ஹைட் ஹெச் அப்படிங்கிற அளவு குறிக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைபரப்பு. வளைபரப்புனா இந்த பரப்பு மட்டும், மேலே இந்த 2 பக்கத்தை விட்டுட்டு இந்த வளைபரப்பு மட்டும், இது மட்டும் எடுத்துக்கணும். அதான் வளைபரப்பு சொல்லுவோம். சரிங்களா, வளைபரப்பு பொறுத்த வரைக்கும் இது வட்டமா இருக்கா, இந்த வட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2π ஆரா, வட்டத்தின் சுற்றளவு. இது உருளையா இருக்கனால இதோட ஹைட் இருக்கு, ஸோ அதனால இன்டூ ஹெச். 2πr h தான் இதோட வளைபரப்புக்கான ஃபார்முலா. சரிங்களா, அடுத்தது மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா என்ன, ஆல்ரெடி நீங்க வளைபரப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க, 2πr h பிளஸ் மேல ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம், வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன, பை ஆர் ஸ்கொயர். அப்ப இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம், 2 வட்டம் இருக்கா, அப்ப 2/r ஸ்கொயர். சரிங்களா, இது வந்து மொத்த பரப்புக்கு. இதை வந்து இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம்னா, 2πr மூணுமே காமனா இருக்கா, 2πr காமனா எடுத்துட்டா இதுல h இருக்கு, இதுல இன்னொரு r இருக்கு, h பிளஸ் r. ஸோ இதான் ஃபார்முலா. சரிங்களா, 2πr இன்டூ h பிளஸ் r அப்படிங்கிறத மொத்த பரப்புக்கான ஃபார்முலா உருளைக்கு. அடுத்தது கன அளவு. கன அளவை பொறுத்த வரைக்கும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர்னா வட்டத்தின் பரப்பளவு இன்டூ ஹைட். சரிங்களா, அதான் வந்து உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா, ஓகே. அடுத்தது 4வது கூம்பு. சரிங்களா, கூம்பு வந்து ஒரு கோன் ஷேப்ல இருக்கும் கூம்பு. இது வந்து ஆரம் சொல்லுவோம். சரிங்களா, இது ரேடியஸ். அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் இதுல இந்த சைட்ல இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, எல் வந்து சாய் உயரம் சொல்லுவாங்க இதை. சரிங்களா, சாய் உயரம் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச், ஹைட். சரிங்களா, கூம்போட உயரம். ஸோ இதுதான் தேவையான அளவுகள். என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கூம்போட சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு, சப்போஸ் சாய் உயரம் கொடுக்கல அப்படின்னா சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். சரிங்களா, இந்த ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாய் உயரம் கிடைச்சிடும். அடுத்தது அல்லது இதுவே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி எழுதலாம், எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்னு கூட எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது வளைபரப்பு. வளைபரப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் எல். சரிங்களா, பை இன்டூ ஆர் அப்புறம் எல் சாயிரம். பார்த்தீங்கன்னா இந்த வளைபரப்பு, இந்த வளைபரப்பு மட்டும் வந்துடும். கீழே இருக்க இந்த பரப்பு சேர்த்தாம, அடிப்பக்கத்தை சேர்த்தாம வெறும் மேலே இருக்க இந்த பரப்பு மட்டும் வரும். சரிங்களா, அதான் வந்து வளைபரப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா என்ன, பை ஆர் எல் பிளஸ் கீழ் இருக்க அடிப்பக்கத்தோட பரப்புக்கு என்ன, வட்டத்தின் பரப்பு தான். அடிப்பக்கம் வந்து வட்டமாக தான் இருக்கும், அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போ இதில் என்னென்ன காமனாக இருக்கு, பை ஆர் காமனாக இருக்கு, இதில் எல் பிளஸ் ஆர். இதான் வந்து மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. சரிங்களா, அடுத்தது கன அளவு. கன அளவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல 3 பங்கு தான் இந்த கூம்பு வரும். சரிங்களா, அதாவது இங்க வரைகிறேன்.
இப்படி இருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வெட்டினீங்கன்னா இது ஒரு கூம்பா வரும், இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு. அப்போ 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளையா இருக்கும். சரிங்களா? வெட்டி எடுத்தோம்னா ஸோ இப்படி வெட்டினோம்னா ஸோ அப்போ அதனால தான் கனளவு வந்து இதோட 1/3 போடுவோம். சரிங்களா? கனளவு பொறுத்த வரைக்கும் 1/3 by r ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? இதில் 1/3 போட்டோம்னா நமக்கு கூம்பு கிடைக்கும். கனளவு இதான் வந்து கூம்புக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, எப்படி வருதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து போடுறது ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா மறந்தால் கூட பெருசாக தப்பாகாது உங்களுக்கு. ஃபார்முலா வந்து ஈஸியாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்தது கோளம். கோளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைமென்ஷனில் ஒரு பால் மாதிரி இருக்கிறது தான் கோளம்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் கோளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வளைபரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/r ஸ்கொயர். சரிங்களா? ஒரு 4 வட்டங்கள் சேர்ந்ததான் ஒரு கோளம்னு சொல்லுவாங்க. அதனால 4/r ஸ்கொயர் அதோட வளைபரப்பு. மொத்த பரப்புமே என்னது நமக்கு அதே தான். சரிங்களா? ஏன்னா எங்கேயுமே நம்ம எடுக்கல, எல்லாம் மொத்த வளைபரப்பு அதே தான், மொத்த பரப்புக்கும் ஒரே ஃபார்முலா தான். சரிங்களா? இதே மாதிரி இதோட கனளவு, கனளவுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 4/3 by r3. இதான் வந்து கோளத்தின் கனளவுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்தது அரைக்கோளம். ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இது ஸ்பியர், இது ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க. அரைக்கோளம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா இருக்கிறது அரைக்கோளம்னு சொல்லுவோம். இது நம்ம இந்த ஆர்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்னது, இதையும் நமக்கு ஆரம் தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதோட வளைபரப்பு வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2/r ஸ்கொயர் வளைபரப்பு. ரெண்டாவது மொத்த பரப்பு. ஏன் 2/r ஸ்கொயர்னா இங்கே மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? முழு கோளத்தை எடுத்தா 4, அதில் பாதி கோளம் மட்டும் வளைபரப்பு எடுத்துக்கிறதுனால நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால இந்த பகுதி இல்லாமல், சரிங்களா, மேலே வந்து அந்த பகுதி இல்லாமல் கீழே இந்த பகுதி மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதனால இது 2/r ஸ்கொயர் வளைபரப்பு. மொத்த பரப்புனா மொத்தமாக 3மே, சரிங்களா, இந்த பகுதியும் சேர்த்து எடுத்துக்கணும். நம்ம என்னது இந்த மேலே இருக்க அந்த ரவுண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ 2/r ஸ்கொயர், இது ஒரு πr ஸ்கொயர், அப்போ 3/r ஸ்கொயர் அப்படிங்கிறது. அடுத்தது கன அளவு பொறுத்த வரைக்கும் இதில் பாதி தான் வரும். சரிங்களா? இப்போ டிவைட் பை 2 போடும்போது 2 கேன்சல், அப்போ 2/3/r³ அப்படிங்கிறது அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, அடுத்தது உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருளை இருக்குன்னா அதில் உள்ள ஏதாவது வெட்டி எடுத்திருந்தா அதான் உள்ளீடற்ற உருளை சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உள்ள வந்து வெட்டி எடுத்து அந்த ஹாலோவா இருக்கும். இது நம்ம உள்ளீடற்ற உருளைன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்னன்னா ஹைட்டு ஹெச்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து 2 ஆரங்கள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்வட்டத்தோட ஆரம், அதுக்கப்புறம் இது வந்து வெளிவட்டத்தோட ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். இது ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதோட வளைபரப்பு, வளைபரப்புனா
நமக்கு இந்த இந்த உள்ள இருக்க வளைபரப்பு சேர்த்தணும், இதுவும் வளைபரப்பு சேர்த்தணும். உருளையோட வளைபரப்பு என்ன சொன்னோம்? 2πr ஹெச்ன்னு சொன்னோமா? வெறும் உருளைனா பார்த்தீங்கன்னா 2πr ஹெச். இங்க வந்து 2 ஆரங்கள் இருக்கிறதுனால 2π h r plus r. சரிங்களா? 2 ஆரங்களையும் நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்தது மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா என்ன எழுதணும்? இந்த மேல இருக்க இந்த வட்டங்களும் கீழே இருக்க அந்த வட்டத்தையும் நம்ம வந்து மொத்த பரப்புல சேர்த்துக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா கூட அதையும் சேர்த்தணும். சரிங்களா? இப்ப சேர்த்தும் போது என்ன வரும்னா 2π r plus r into r minus r plus h இப்படி வரும். சரிங்களா? ஃபார்முலா எப்படி இருந்ததுன்னு நான் இன்னொரு டைம் டெரிவ் பண்றேன். இப்போ நம்ம சம் போலாம் டேரக்டா. சரிங்களா? ஸோ கன அளவு. ஸோ கன அளவு பொறுத்த வரைக்கும் நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அங்கே வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு பார்த்தோம். இங்கே வந்து பை ஹெச். இந்த ஆரத்தை இந்த ஆரத்தை கழிக்கணும் கன அளவு பொறுத்த வரைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். தடிமன் என்னவா இருக்கும்? தடிமன் என்னவா இருக்கும்? உங்களுக்கு இந்த ஆர்லேருந்து இந்த ஆரை கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு தடிமன் ஆர் மைனஸ் ஆர். கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தான் உங்களுக்கு தடிமன். சரிங்களா? இது வந்து இன்டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் போட்டுறக்கூடாது. அடுத்தது உள்ளீடற்ற கோளம். உள்ளீடற்ற கோளம் எப்படி இருக்கும்? ஸோ நார்மலா உள்ள ஒரு கோளம் இருக்கும், அதை மறுபடியும் வெட்டி எடுத்தா உள்ள ஹாலோவா இருக்கும். சரிங்களா? அதான் உள்ளீடற்ற கோளம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான பாருங்க கன அளவு மட்டும் தான். கன அளவு நம்ம பார்த்தோம். கோளத்தின் கன அளவு என்ன? 4/3 பை ஆர் கியூப் பார்த்தோமா? அதே மாதிரி இங்க 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற அரைக்கோளம். சரிங்களா? உள்ளீடற்ற அரைக்கோளம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய விட்டம் ஆரம் வந்து அதே மாதிரி இது வந்து ஸ்மால் ஆர். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன தேவைன்னா வளைபரப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு 2π r ஸ்கொயர் பார்த்தோம். வெறும் அரைக்கோளத்துக்கு 2π r ஸ்கொயர் பார்த்தோம். இங்க வந்து 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி மொத்த பரப்புக்கு 3π r ஸ்கொயர் அங்க பார்த்தோம். இங்க பொறுத்த வரைக்கும் பை இன்டூ 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது கன அளவு. கன அளவு என்ன பார்த்தோம்? 2/3 பை ஆர் கியூப் பார்த்தோம். இங்க 2/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். சரிங்களா? கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதான் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம். அடுத்தது முக்கியமானது இடைக்கண்டம்னு ஒரு ஷேப் இருக்கும்.
இதை இடைக்கண்ட வடிவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலயும் என்னன்னா 2 ஆரங்கள் இருக்கும். மேல இருக்கிறது சிறிய ஆரமா இருக்கும், கீழே இருக்கிறது பெரிய ஆரமா இருக்கும். இதுக்கு இடையில இருக்க அந்த ஹைட் வந்து ஹெச்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி எல் வந்து இருக்கும். இது வந்து எல் வந்து சாய் உயரம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படின்னா, வளைபரப்பு வளைபரப்பு என்ன நம்ம பார்த்தோம், பை ஆர் எல் பார்த்தோம். சரிங்களா? அதாவது கூம்புக்கு பார்க்கும்போது நமக்கு அதே தான் வளைபரப்பு பை ஆர் எல் பார்த்தோம். இங்கே அதே மாதிரி பை ஆருக்கு ஆர் பிளஸ் ஆர் போட்டுக்கிறோம் எல். சரிங்களா? ரெண்டாவது எல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் தான் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? பித்தாகரஸ் தியரம் தான். வந்து 2 ஆரங்கள் இருக்கனால இந்த ஆரை வந்து கழிச்சுக்கணும், கழிச்சு போட்டுரும். சரிங்களா? அடுத்தது மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா என்ன, வளைபரப்பு பிளஸ் மேல இருக்க 2 ஆரங்கள் சேர்த்துக்கணும். வளைபரப்பு என்ன, பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் பார்த்தோம், பிளஸ் இந்த பகுதி, இந்த மேல இருக்க வட்டத்தோட பரப்பும் கீழே இருக்க வட்டத்தோட பகுதி. மேல இருக்க வட்டத்தின் பரப்பு என்னவா இருக்கும், பை ஆர் ஸ்கொயரா இருக்கும். கீழே இருக்க வட்டத்தின் பரப்பு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயரா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஃபார்முலானா, பை எல் டு ஆர் பிளஸ் ஆர். இதில் என்ன காமனாக இருக்கு, பை வந்து காமனாக இருக்கு, பை எடுத்து காமனாக வச்சுட்டா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது நான்காவது கன அளவு. கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் பார்த்தோமா, இங்கே அதே மாதிரி 1/3 பை ஹெச். சரிங்களா? ஹைட் இருக்கு ஹெச், பேர் ஸ்கொயர் ஹெச் பார்த்துருப்போம். இங்கே ஆருக்கு எதில் என்ன பண்ணுவோம்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர். சரிங்களா? கன அளவுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இவ்வளோதான் நமக்கு முப்பரிமாணத்திற்கு தேவையான ஃபார்முலாஸ். சரிங்களா? ஸோ 2-3 டைம் நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். எப்படி வந்ததுங்கிறது அந்த ஒரு இது வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம சம்ஸ்க்கு போகலாம். சம் எழுதிக்கோங்க. நேர் வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். அதன் சாய் உயரம் என்ன? சரிங்களா? எப்பவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி டயக்ராம் வரைஞ்சி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆக நீங்கள் டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். நேர்வட்ட கூம்போட ஃபர்ஸ்ட் வடிவத்தை வந்து வரைச்சிக்கணும். சரிங்களா? கூம்புனா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதோட விட்டம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விட்டம்னா ஃபுல்லாக லென்த்து தான் விட்டம். விட்டம் 12. அதுக்கப்புறம் அதோட உயரம் ஹைட்டு வந்து நமக்கு சரி, விட்டம் வந்து 12, உயரம் வந்து 8. சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஆரம் என்னவா இருக்கும், இதில் பாதி தானே இருக்கும். ஸோ இப்போ 6. சரிங்களா? 6 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, சாய் உயரம். சாய் உயரம்னா நமக்கு என்ன, எல். இந்த இது கேட்டிருக்காங்க, எல் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எல்லுக்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஹெச் என்ன நமக்கு, ஹைட் வந்து
8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 வந்து நம்ம 6 சென்டிமீட்டர். அப்போ 8 8 64 ப்ளஸ் 6 36. ஸோ 2 ஆட் பண்ணால் 100 வரும். ஸ்கொயர் ரூட்டில் 100னா 10 into 10. ஸோ 10 ஆன்சர். ஸோ இப்போ L = 10. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளான சம்ஸ். ஓகே. அடுத்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஒரு கூம்பின் ஆரம், சாய் உயரம் முறையே 35 சென்டிமீட்டர் மற்றும் 37 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் வளைபரப்பு என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க, அது 35 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சாய் உயரம்னு எல் என்ன கொடுத்துருக்காங்க 37 சென்டிமீட்டர். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வளைபரப்பு கேட்டிருக்காங்க. வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலாங்க, கூம்பின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? யாரும் சொல்லுங்களேன். கூம்பின் வளைபரப்பு ஓகே, பை ஆர் எல். ஸோ நமக்கு இதில் ஃபார்முலாவில் எல்லா விஷயம் இருக்கா, கொடுத்துருக்காங்களா? பை வந்து எல்லாத்துக்கும் தெரியும், 22/7 எடுத்துக்கணும். சரிங்களா? எப்பவுமே பை வந்து 22/7 எடுத்துக்கணும். சப்போஸ் கொடுத்துருந்தா 3 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்துக்கணும். மற்றபடி என்னது 22/7 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. அப்போ ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. எல்லும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சம்மில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 22/7 ஆரம் என்ன 35, எல் வந்து 37. சரிங்களா? இப்போ அடிச்சோம்னா ஆன்சர் வரும். சரிங்களா? 7/35. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ 22 × 5 110 × 37. என்ன ஆன்சர் வருங்க? அது 4070 சார். 4070 ஆன்சர் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே வளைபரப்பு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதோட மொத்த பரப்பு கேட்டிருந்தா என்ன சொல்வீங்க? மொத்த பரப்பு கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா, கூம்போட மொத்த பரப்புக்கு, கூம்பின் மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? YRL பை plus by R square. ஆர் L plus by R square. எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பை ஆர் எல் கண்டுபிடிச்சிட்டோம். வெறும் பை ஆர் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணால் வேலை முடிச்சுதுங்களா? ஸோ பை ஆர் எல் என்னது 4070 தெரியும். பை ஆர் ஸ்கொயர் என்ன 22/7, ஆரம் என்ன 35 × 35. ஸோ அடித்தோம்னா 7×5 35, அதே 110 × 35 போட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வருங்க? 3850. இல்லை சார், அது பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. 38 இல்லை சார், அது பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே 7920 கரெக்டாங்க சார். 7920. ஓகே. மற்றவங்களுக்கு வந்திருக்குங்களா, புரியுதா? மற்றவங்களுக்கு புரியுதா?
மற்றவங்களுக்கு புரியுதுங்களா? மற்றவங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் டைரெக்டாக ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம். இரு கோளங்களின் ஆரங்களோட விகிதம் 2:3 எனில் அவற்றின் கொள்ளளவுகளின் விகிதம் என்ன? கொள்ளளவோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், கொள்ளளவு கனளவு எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இப்போ கோளம் தான் உங்களுக்கு ரவுண்டாக தான் இருக்கும். சரிங்களா? அது ஆரம் வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் நமக்கு டேட்டா. சரிங்களா? அப்போ அதோட ஃபார்முலா என்ன? கொள்ளளவு அல்லது கனளவு ஃபார்முலா. கனளவு ஃபார்முலா என்னங்க கோளத்துக்கு? 4/3/r³ மறந்துடக்கூடாது, r² போட்டுறக்கூடாது, r³. ஓகேங்களா? அப்போ ஆரங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடணும்னா, ஸோ நமக்கு 2 கோளங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பக்கம் 4/3/r1³ வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 4/3/r2³ வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லாம் காமனாக இருக்கிறது 4/3 காமன், 4/3 காமன், பை காமன், பை காமன். இப்போ r1³ = r2³. r1 என்ன? நமக்கு 2ன்னு வச்சுக்கலாம். 2³ × 3³. சரிங்களா? அப்போ 2³ என்ன வரும்? நமக்கு 8 வரும். 3³ 27 வரும். அப்போ இது கொள்ளளவுகளின் விகிதம் நமக்கு இதுதான். சரிங்களா? அப்போ 8:27. புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னு? நெக்ஸ்ட் இந்த சம் போடுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கூம்பு ஒரு அரைக்கோளம் ஒரு உருளை மூன்றும் சமமான அடிபாகத்தையும் சமமான அடிபாகம் உயரத்தையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? ஸோ இதை பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு கூம்பு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு உருளை வந்து ஒரு அரைக்கோளம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு உருளை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமமான அடிபாகம். இந்த அடிபாகம் வந்து சமம். இப்போ அடிபாகம் சமம்னா அதோட ஆரங்கள் வந்து சமம். அதே மாதிரி உயரமும் சமம். இதோட ஹைட் எல்லாமே சமம் சொல்றாங்க. ஏன்னா அவற்றின் கன அளவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஆரம் வந்து எல்லாத்துக்கும் சமம் சொல்லிட்டாங்க. சரிங்களா?
இதோட ஆரம், இதோட ஆரம், இதோட ஆரம் எல்லாமே சமம். இதோட ஹைட் சரிங்களா? ஹைட்னா அப்ப இந்த ஆரம் தான் அதே இருக்கும், இதுலயும் ஹைட் இருக்கும் சரிங்களா? அப்ப முதல்ல கன அளவுக்கான ஃபார்முலா எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலாங்க? கூம்பின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. கூம்பின் கன அளவு என்ன ஃபார்முலா? 1/3 by r ஸ்கொயர் into hங்களா? அடுத்தது அரைக்கோளத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? அரைக்கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 2/3 by r cube. அடுத்தது உருளை, உருளையோட கன அளவு எனக்கு என்ன ஃபார்முலா? உருளையோட கன அளவு by r ஸ்கொயர் into h. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமமான அடிபாகம் உயரம். ஸோ அடிபாகம் என்னவோ அதே தான் இதுவும் சரிங்களா? அப்போ இது ஆர்னா இதுவும் ஆர் தான் சரிங்களா? ஸோ அப்போ என்னவோ அதே தான் இங்கே. இப்போ 1/3 by r ஸ்கொயர் இன்டூ ஆர். இதேமாரி இதை பொறுத்த வரைக்கும் 2/3 by r கியூப், அது அப்படியே தான் வரும். அடுத்தது இதுக்கு பொறுத்த வரைக்கும் by r ஸ்கொயர் இன்டூ ஹைட்டுக்கு ஆர் தான். அப்போ நமக்கு என்னென்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் என்னவோ அதுதான் உங்களுக்கு விகிதம். ஸோ பைக்கு வந்து காமன் எல்லாத்துலேயும். இதை பொறுத்த வரைக்கும் ஆர் கியூப், இதுவும் ஆர் கியூப், இதுவும் ஆர் கியூப். ஸோ இங்கே வந்து எனக்கு 1/3 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆர் கியூப் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர்னா 1/3 is to 2/3 is to 1. இதுதான் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதை இன்ட்ராக்ஷன் இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஏதாவது நான் சார் பாட்டு சொல்லுங்க ஜெகதி. சார் அடிப்பாகமும் உயரமும் அது ரெண்டும் சமமாங்க சார்? ஆமா, அடிபாகம் உயரம் சமமான அடிபாகத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது. சரிங்களா? சார் புரியல சார், இன்னொரு டைம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் இருந்து. இல்ல இப்ப என்னன்னா சமமான அடிபாகம் உயரம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. அப்ப அடிபாகம்னா அடிபாகத்தோட ஆரம் வந்து சமம்னா அதை தானே உயரமும் இருக்கும். இது புரிஞ்சுதுங்களா? நான் இந்த விஷயம் சொல்றது புரியுதா? புரிஞ்சுது சார். அதாவது சப்போஸ் இதோட உயரம்னா என்ன சொல்லுவாங்க? இதோட உயரம் என்னவா இருக்கும்? இது ஆறு தானே இருக்கும். அப்ப அடிபாகம் உயரம் சொன்னா இதோட ஆறு ஈக்குவல் டு இதோட ஆறு தான். அதே தான் இங்கேயும் இருக்கும்ல எல்லாத்துக்குமே. அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. ஆமாங்க சார். சரிங்களா? அப்ப நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கூம்புக்கு 1/3 by r ஸ்கொயர் h, அரைக்கோளத்துக்கு பாத்தீங்கன்னா 2/3 by r கியூப். இதை பொறுத்த வரைக்கும் உருளைக்கு பொறுத்த வரைக்கும் by r ஸ்கொயர் h. சரிங்களா? இப்போ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆர்னு சப்ஸ்டிட் பண்றோம். இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஆல்ரெடி ஆர் கியூப் தான், அதனால விட்டுறலாம். இங்கேயும் அதே மாதிரி ஹெச்சுக்கு பதிலாக ஆர்னு சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இங்க பை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஆல்ரெடி எல்லாம் பை காமனா இருக்கனால பையை கேன்சல் பண்ணிடுறோம். இங்க இருக்க ஆர் கியூப் மறுபடியும் இங்கேயும் ஆர் கியூப் வரும். 1/3 ஆர் கியூப், 2/3 ஆர் கியூப், 1 into ஆர் கியூப் வரும். ஸோ இப்போ ஆர் கியூப் எல்லாமே காமனா இருக்கனால கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/3 is to 2/3 is to 1. இது மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அடுத்தது இந்த சம் 10 சென்டிமீட்டர் விட்டமுடைய கோளத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்டமுடைய எத்தனை ஈய குண்டுகள் செய்யலாம்?
ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா பெரிய டேட்டாவை வந்து சிறிய டேட்டாவில் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அது எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டரோட குண்டோட கன அளவு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த மாதிரி கேட்டிருந்தாவே கன அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். வேற எதாவது புறப்பரப்பளவோ அல்லது மொத்த புறப்பரப்பளவோ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. வெறும் கன அளவு மட்டும் எடுத்துக்கணும் அல்லது கொள்ளளவு. சரிங்களா? அதை எடுத்துக்கிட்டு அப்ப குண்டுனா என்ன இருக்கும்? நமக்கு கோள வடிவமா இருக்குமா? இப்ப கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? கோளத்தின் கன அளவு என்ன ஃபார்முலாங்க? கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 by r cube. ஓகே, 4/3 by r By r cube. cube. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது 10 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் 10 சென்டிமீட்டர்னா ஆரம் என்னவா இருக்கும்? 5 தானுங்க. அப்ப 4/3 பை வந்து அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? பை r கியூப் வந்து 5 × 5 × 5. அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் விட்டம் சொல்லியிருக்காங்க. அப்ப கீழே அதே மாதிரி 4/3 பை இன்ட்டு 1 சென்டிமீட்டர் அதில் பாதி 0.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 0.5. அப்போ கேன்சல் பண்ணலாம். 4/3 4/3 கேன்சல் ஆகிடும். 5 பை கேன்சல் ஆகிடும். சரிங்களா? நம்ம இதை அடித்தோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னா 10 டைம் வரும். 10 டைம். இப்போ 10 × 10 × 10. ஸோ அப்போ 1000. அப்போ 1000 குண்டுகள் நம்ம செய்ய முடியும். சரிங்களா? 1000 குண்டுகள் வந்து செய்யலாம். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா இது? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம். 10 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 12 மீட்டர் உயரம் உடைய ஒரு செவ்வக அறையில் வைக்கப்படும் மிகப்பெரிய கோள் அல்லது குச்சியின் நீளம் என்ன? ஸோ இது வந்து நமக்கு ஒரு செவ்வக அறை. அறைனா எனக்கு 3 டைமென்ஷனல் நம்ம போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி இருக்க அறையோட நீளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அகலம் வந்து 8 மீட்டர் சொல்லியிருக்காங்க. உயரம் வந்து 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய கோள் வந்து எப்படி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை விட்டத்தில் தான் வைக்க முடியும். சரிங்களா? இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் இருக்க அந்த மூளை விட்டத்துக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய இதை வந்து வைக்க முடியும். சரிங்களா? அப்போ இது வந்து மூளை விட்டம் நமக்கு டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூளை விட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இதில். சரிங்களா? ஸோ அப்போ கன செவ்வகத்தோட மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா? மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் இருக்கீங்களா? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இதான் வந்து நமக்கு மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ எல் என்ன நமக்கு 10 ஸ்கொயர், பி என்ன 8 ஸ்கொயர், ஹெச் என்ன 12 ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் நமக்கு மூளை விட்டத்துக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப்
100 + 64 12 × 12 144 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 308 வரும். சரிங்களா? 308 ஆப்ஷனில் கொடுத்தா 308 இல்லை அதுக்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 308 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்து கண்டுபிடிச்சோம்னா 17.55 வரும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம மிகப்பெரிய அல்லது குச்சி வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி குச்சி இருந்தால் அது வந்து 17.55 மீட்டர் நீளம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சார் இதுக்கு எப்படி சார் ரூட் எடுத்தீங்க? புரியலைங்க. 308க்கு எப்படி ரூட் எடுத்தீங்க? ரூட் எடுக்கிறது நம்ம ஒன்றா ஆப்ஷன்லேருந்து போகணும், இல்லையா அந்த இந்த வகுத்தல் போடுவாங்க. சரிங்களா? 308ன்னு போட்டு இப்படி வகுத்தல் போட்டே போடுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஏதாவது சின்ன நம்பரால் வகுத்தணும், 1 போட்டு இங்கே 1 போடணும், அதுக்கப்புறம் 1ஆல் வரும், மறுபடியும் 2. சரிங்களா? பேலன்ஸ் 2 இருக்கும், இந்த 1 இறக்கிக்கணும். சரிங்களா? மறுபடியும் இங்கே 2ஆல் பெருக்கணும், இப்போ 2ஆல் பெருக்கணும், இங்கே எந்தெந்த நம்பர் போட்டால் வரும்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி போடுவோம். அப்படி தான் போட்டு போகணும். ஸோ உங்களுக்கு பெருசாக இந்த மாதிரி சம்ஸ் வராது. வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 308ன்னு வந்திருந்தா உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கும், 17 × 17 பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒன்றா இப்படி தான் கொடுப்பாங்க, 17.55ன்னு வரும், அல்லது 19 அப்படி வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தள்ளி போகும். அப்போ 17 × 17 நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நியராக எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு லென்த்தியாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா என்ன சொல்லுங்க? ஓகே சார். நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போய்க்கோங்க அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு 44 சம் எழுதிக்கோங்க. 44 சென்டிமீட்டர் விளிம்பினை உடைய திட கனசதுரத்திலிருந்து 4 சென்டிமீட்டர் விட்டமுடைய கோள வடிவ குண்டுகள் எத்தனை செய்ய இயலும்? ஸோ 44 சென்டிமீட்டர் விட திட கனசதுரம், கனசதுரத்திலிருந்து விட்டமுடைய கோள. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த வடிவம் கொடுத்துருந்தாலும் சரி, நான் சொன்னதான் பெரிய வடிவத்திலேருந்து நம்ம சின்ன வடிவத்தை வந்து என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ 44 சென்டிமீட்டர் விட அதுதான் வந்து நமக்கு பெரிய வடிவமாக இருக்கும். வெறும் 4 சென்டிமீட்டர் வந்து கோள வடிவ குண்டுகள் வந்து தான் கேட்டிருக்காங்க, அதை தான் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திட கனசதுரத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா. கன அளவு டிவைட் பை குண்டுகளோட கன அளவு அல்லது கோள வடிவத்தோட கன அளவு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? கனசதுரத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? a³ குண்டுகள் அதாவது கோள வடிவத்துக்கான கன அளவு என்னது? 4/3 r³. சரிங்களா? இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, 44 அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கங்கள். அப்போ 44 × 44 × 44 இது a³க்கு. கோள வடிவத்துக்கு வந்து 4/3 × பைக்கு வந்து 22/7 r³. r என்ன நமக்கு 4 விட்டம் கொடுத்துருக்காங்க, நம்ம விட்டம் எடுத்துக்கூடாது, ஆரம் தான் எடுத்துக்கணும். அப்போ ஆரம் என்ன, அதில் பாதி 2. சரிங்களா? ஸோ இப்போ இதை அடித்தோம்னா நமக்கு 22 டைம்ஸ் வரும். இது 22
ஸோ இதை அடிச்சோம்னா 22. ஸோ அப்போ இதை எழுதிக்கலாம் 22 இன்ட்டு 22 இன்ட்டு 22. சரிங்களா? இந்த 3 7 மேலே போயிடும். 3 இன்ட்டு 7 கீழே இருக்கிறது என்ன இருக்கும்? 4 இன்ட்டு 22 தான் இருக்கும். ஸோ ஒரு 22க்கு ஒரு 22 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி 2ஆல் அடிச்சோம்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 11 டைம்ஸ் வரும். மறுபடியும் இதை அடிச்சோம்னா இது 11 டைம்ஸ் வரும். சரிங்களா? 21 இன்ட்டு 11 to 11 121 வரும். சரிங்களா? அப்போ 121 இன்ட்டு 21 போட்டால் அது ஆன்சர். என்ன ஆன்சர் சொல்லுங்க? 121 இன்ட்டு 21 2541 sir. 2541. 41 கால்குலேட்டர் போடுறீங்களா கையில போடுறீங்களா? சார் கையில தான். ஆன்சர் கரெக்டாங்க சார்? ஆன்சர் கரெக்ட்டுங்க. ஏன் ஷார்ட் வச்சிருக்கீங்களா போடுறதுக்கு? இல்ல சார், பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது 3 டைமென்ஷன்ல ஓகே. நெக்ஸ்ட் சம். இந்த சம் அதே மாதிரி போடுங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரம் உருவாக்க 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள எத்தனை கனசதுரங்கள் தேவை? ஆப்ஷன் ஏ 125, ஆப்ஷன் ஏ 135, ஆப்ஷன் சி 143, ஆப்ஷன் டி 150. ஸோ போட்ட ஆன்சர் சொல்லுங்க. Sir, 125 sir. 125 கரெக்ட் ஆன்சர். வேற யாருக்கு வந்திருக்குங்களா 125 ஆன்சர்? வேற யாருக்கும் இல்லைங்களா? ஜெகதீஷ் நீங்க போட்டீங்களா? சார் போட்டுட்டு இருக்கேங்க சார். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா பெரிய கனசதுரம் அதே தான் எப்போ சொன்ன மாதிரி பெரிய கனசதுரத்துலேருந்து சிறிய கனசதுரம் நீங்கள் வந்து டிவைட் பண்ணும். அப்போ ரெண்டுக்கும் ஏக்யூப் ஃபார்முலா தான். சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு வந்து 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15, இதுக்கு டிவைட் பை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரிங்களா? அடித்தோம்னா 5, இது 5, அதே மாதிரி இது 5. இப்போ 25, 5 இன்ட்டு 5 வந்து 25 வரும், இன்ட்டு 5 பார்த்தீங்கன்னா
125 வரும். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கனசதுர கொள்கலனின் பக்க அளவு 20 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுவதுமாக நிரப்ப தேவையான சர்க்கரையின் அளவு. ஆப்ஷன் ஏ 2000 கன சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 4000 கன சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 6000 கன சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 8000 கன சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. ஸோ நார்மலாக கன அளவு தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் நீங்கள் என்னது டேரெக்டாக கன அளவு ஏ கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ 20 × 20 × 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8000 கன சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுலேயே ஒரு கனசதுர வடிவ நீர்த்தேக்க தொட்டியின் கன அளவு 64000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் என்னன்னா, ஸோ இங்கே வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க, ஒரு தொட்டியோட கன அளவு வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னன்னா நமக்கு அந்த இது இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரு ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். சரிங்களா? அதாவது அதோட பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கனசதுர தொட்டி இருக்குன்னா அதோட அனைத்து பக்கங்களும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருந்தால் தான் அதில் வந்து 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சரிங்களா? இதுவும் 1 மீட்டர் இருக்கணும், இதுவும் 1 மீட்டர் இருக்கணும், இந்த சைடும் 1 மீட்டர் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் இதில் 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரிங்களா? அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 64000 லிட்டர் டிவைட் பை 1000 போட்டால் 3 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 64 மீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ மீட்டர் கியூப்னா ஏ கியூப் ஈக்குவல் டு 64 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஏ என்னவா இருக்கும்? ஏ ஈக்குவல் டு 4 தான். சரிங்களா? 4 × 4 × 4 போட்டால் உங்களுக்கு 64 வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்லையும் சம்ஸ் வந்து வரும். சரிங்களா? சார் சொல்லுங்க. ஆன்சர் எவ்வளோங்க சார்? 4 தான் ஆன்சர். பக்கங்களோட எண்ணிக்கை, பக்கங்களோட அளவு வந்தீங்கன்னா 4 மீட்டர். சார் மறுபடியும் சொல்லுங்க சார். புரியலைங்க சார்? புரியலைங்க சார், மறுபடியும். அதாவது 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப்னு சொல்றோம். புரியுதுங்களா? இது வந்து காமனான ஒரு டேட்டா.
இது எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? அதாவது 1 மீட்டர் தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அகலம் 1 மீட்டர், நீளம் 1 மீட்டர், உயரம் 1 மீட்டர் இருந்ததுன்னா, அந்த தொட்டியில நீங்க 1000 லிட்டர் தண்ணி ஊத்தி வைக்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? நமக்கு எவ்வளவு புரிஞ்சுதுங்க சார். 64,000 லிட்டர் கொடுத்துருக்காங்களா? அதனால டிவைட் பை 1000 போட்டா எவ்வளவு வரும்? நமக்கு 64 மீட்டர் கியூப் வருமா? அதாவது 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப்னா 64,000 லிட்டர் எவ்வளவு இருக்கும்? 64 மீட்டர் கியூப் தானே வரும். ஆமாங்க சார். அப்ப 64 மீட்டர் கியூப்னா அது என்னது? நமக்கு மொத்தமா அதோட கன அளவு தான் 64 மீட்டர் கியூப் சொல்றோம். அதாவது A இன்டு A இன்டு A. அப்ப ஏவா என்னவா இருக்கும்? 4 தானே. ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்க சார். இந்த மாதிரி சம்சன் ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் 20 மீட்டர் வச்சுக்கோங்க. 20 மீட்டர் இன்டு 15 மீட்டர் இன்டு 6 மீட்டர் என உள்ளது. அக்கூடத்திற்கு வர்ணம் அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 78 செலவாகும். எனில் மொத்த செலவை காண்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? கனசெவ்வகம். சரிங்களா? கனசெவ்வக வடிவம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீளம், அகலம், உயரம் சொல்லிட்டு ஒரு கூடம் இருக்கு. ஒரு கூடமோ அல்லது கிளாஸ் ரூம் எது வேணா வச்சுக்கலாம், ரூம் எது வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து வர்ணம் பூசுறாங்க. சரிங்களா? இப்போ வர்ணம் பூசணும்னா எங்கெங்கெல்லாம் பூசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் இருக்குன்னா இது ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம்ல நம்ம தரைப்பகுதிக்கு கண்டிப்பா வர்ணம் பூச மாட்டோம். சரிங்களா? மீதி இருக்கிற பகுதிகளுக்கு மட்டும் தான் பூசுவோம். சரிங்களா? சீலிங் பூசுவோம். இந்த சைடுல இருக்க 4 சுவர்களுக்கும் வந்து நம்ம பூசுவோம். சரிங்களா? அப்ப அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். அந்த பரப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சதுர மீட்டருக்கு 78 ரூபானா அப்ப எவ்வளவு சதுர மீட்டருக்கு நீங்க வந்து போடுறீங்களோ அதை வந்து போடணும். சரிங்களா? அப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 சுற்று மேல சீலிங்கும் கீழே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அது கூடத்தின் பக்கப்பரப்புன்னு சொல்லுவோமா? கூடத்தின் பக்கப்பரப்பு. கூடத்தின் பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2h into L plus B. அதே மாதிரி மேல அந்த சீலிங் மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? பிளஸ் மேற்பரப்புக்கு. மேற்பரப்பு என்னவா இருக்கும்? இது லென்த், இது பிரெத். சரிங்களா? L into B. சரிங்களா? இதை சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். எப்பவுமே இந்த மாதிரி பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்களா அது என்ன எடுத்துக்கணும்? நீளம், அகலம், அப்புறம் உயரம் அப்படிதான் எடுத்துக்கணும். சரிங்களா? அதான் நமக்கு ஜென்ரலா கொடுத்திருந்தாவே நீளம், அகலம், உயரம் அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ 2 into ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? உயரம் வந்து 6, லென்த் வந்து 20, பிளஸ் அகலம் வந்து 15, பிளஸ் L into B என்னென்ன? 20 into 15. ஓகே, சரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 into 6 into 20 plus 15 35 plus 20 into 15 நமக்கு என்ன வரும்? 300 வரும். இதெல்லாத்தையும் பெருக்கி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். 2 into 6 12, 12 into 35 எவ்வளோ வருதுங்க?
0 1 6 7 ஸோ 420 வரும். சரிங்களா? 420 ப்ளஸ் 300. ஸோ இப்போ 720 அப்படிங்கிறது தான் என்னது மொத்த சதுர சென்டிமீட்டர். சரி, சதுர மீட்டர். மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, சதுர மீட்டர். ஸோ அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 78 ரூபா அப்படின்னா 720 இன்ட்டு 78. ஸோ அதுதான் நமக்கு மொத்த செலவு. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ 56,160 வரும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சார் சொல்லுங்க. சொல்லுங்க புரியல. டயக்ராம் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா, நம்ம ரூம் பெயிண்ட் அடிக்கும் போது கீழே ஃப்ளோரை விட்டுருவோம்ல, தரைத்தளத்தை விட்டுருவோம்ல, தரையில வந்து கண்டிப்பா பெயிண்ட் அடிக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப மீதி இருக்க பக்கங்களுக்கு தான் பெயிண்ட் அடிப்போம். இந்த சுற்றுச்சுவர்களுக்கும் மேல இருக்க சீலிங்ஸ்க்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிப்போம். சரிங்களா? அதனாலதான் மேற்பரப்பை தனியா வச்சுட்டு இந்த கூடத்தோட பக்கப்பரப்புனா என்ன, 4 பக்கம் எடுத்துட்டோமா, இந்த 4 பக்கங்கள், இந்த 1 முன்னாடி இருக்க 2, இது 3, இது பின்னாடி இருக்க 4, இந்த 4 பக்கங்களுக்கான பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2h into l plus b சொல்லியிருக்கேமா? இது புரிஞ்சுதுங்களா? வெளிப்பக்கம் அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. நீங்க அப்படி எடுத்துட்டாலும் ஒண்ணுதானே, உள்பக்கமா இருந்தானே வெளிப்பக்கமா இருந்தா வெளிப்பக்கம் எல்லாமே அடிக்கணும் அப்படிலாம் இல்ல. சரிங்களா? அவன் கூடத்துக்குள்ளதான் சொல்லிருக்கான், கூடத்தின் அப்படின்னு தான் சொல்லுவான். கூடாரன்னா உள்ளதான். ஓகே. அப்படி ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண வேண்டாம், இந்த மாதிரி மட்டும் திங்க் பண்ணா போதும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம டைம் ஆச்சு இன்னைக்கு. இன்னும் இதுல இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் இப்போ 240க்கு சொல்லியிருக்கேனா? சரி, ஓகே. 240 ஜாயின்